நான் கவனிங்க 21லேருந்து 30 வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்காக. அந்த குழந்தைங்க ரொம்ப பெருக்கல் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக பயப்படுது. இப்போ இங்கே 2ன்னு இருக்கு அடிக்கண்ணு, இங்கே 44ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இது ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்லித்தரேன், இதனோட சீக்ரெட் எல்லாம். ஆனால் 44 இதுவும் நல்லா குழந்தைங்களுக்கு தெரியும். 4 ஆட் பண்ணணும். என்னடி கண்ணு ஆட் பண்ணணும்? +4. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 48, 44, 48. அடுத்தது என்ன அடிக்கணும்? 52. அப்படி தெரியலன்னா 48 2 50, 52 52ன்னு கூட்டிக்கோ. அடுத்தது என்னது? 56. அடுத்தது என்னது? 60, 64. அடுத்தது என்னது? 68, 68 2 70, 72. இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுவீங்க, அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னது? 76. ரைட்டா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதே தான் 2 டிஜிட்டில் எழுதிக்கும். 1 1 2 2 4 3 9 நன்னாங்கு 16 5 25 6 36 7 49 8 64 9 81. இப்போ இந்த நடுவில் இருக்கிற 2 டிஜிட்டையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இந்த நடுவில் இருக்கிற 2 டிஜிட்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கண்ணு வேற ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டின்னா டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கோ. இப்படி கட்டம் போட்டெல்லாம் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, எப்போதுமே முடியலன்ற குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது தான் ஒரு டீச்சரோட வேலையே. அதனால் இப்போ பாருங்கள், யூனிட் டிஜிட்லேருந்து எழுதினாலும் தப்பு கிடையாது. 1 4 0 கூட்டினா 4 4. அடுத்தது 4 8 4. கொஞ்சம் கரெக்டாக பார்க்கலாம். 9 2 5. அடுத்தது கொஞ்சம் கூடவே சொல்லு. 6 7 5. இங்கே 5 2 6. இங்கே 6 7 6. இங்கே 9 8 2 10 10 2 12. மிச்சம் 1 6 1 7. அடுத்தது 4 8 7. இங்கே 1 8 2 10 14. மிச்சம் 1. இதுக்கு தெரியும் என்ன அது நமக்கு? 9. சரியாடி சொல்லலாம்? சரியா சரியில்லையா? புரிஞ்சிருச்சா எல்லாருக்குமே? ஈஸியாக இருக்குதா? இனிமேல் 21லேருந்து 30 வரைக்கும் நான் மாட்டேன்லாம் சொல்ல மாட்டீங்க தானே? நீங்கள் அழகாக செஞ்சிருவீங்க தானே? இப்போ இந்த இடத்துலையே இந்த 4 டேபிளுக்கு நான் இன்னொரு ஈஸி வே சொல்லி கொடுத்தேன். இந்த கட்டம் போட்டு சொல்லி கொடுத்தேன். அதை வச்சும் கூட நீ செஞ்சுக்கலாம். தாராளமாக இந்த இடத்துல எழுதலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதை அடுத்த லெவல். இன்னும் குழந்தை தடுமாறுது, அதுக்கு தெரியல அப்படின்ற குழந்தைக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்தேன். கட்டம் போட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். அதேமாதிரி வெர்டிக்கலாக எழுதுறதும் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். அந்த கட்டம் போட்டதும் சொல்லி கொடுத்துறேன். அந்த வெர்டிக்கலாக எழுதுகிற வீடியோ அங்கே இருக்குது, கவனிங்க. என்ன வரணும்? 2 4 இப்படி அப்போல்ல 6 8 0 2 4 6 8 0. புரியுது அடிக்கணும்? பைத்தான் 40 வரைக்கும் தெரியும். அடுத்தது 11லேருந்து வரணும். நான் ஏற்கனவே இதுக்கு லாஜிக் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? சேம் நம்பர். கரெக்டா? இப்போ 4 4. அடுத்தது என்ன அடிக்கணும் வரணும்? வெரி குட். 5 5. அடுத்தது என்ன அடிக்கணும்? 6. முடிஞ்சிருச்சா? மறுபடியும் இங்கே என்ன வரணும்? 6 6. அடுத்தது 7 7. அடுத்தது என்ன அடிக்கணும்? 8. இப்போ முடியும். இதில் மெத்தட் இதுவும் வீடியோ போட்டிருக்கேன்டா கண்ணுகளா. இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்லித்தரேன். இப்போ பாரு, 44 48 52 56 60 64 68 72 76. ரைட்டா? ரைட் இல்லையா? இப்போ இது 30 டைரெக்டாக வர்றதுனால அந்த 80 எழுதலை. அதனால் இப்படியும் எழுதலாம். இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்னொன்றும் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வெர்டிக்கலாக எழுதுறதுன்றது. நல்லா கவனிங்க. இங்கே 4 8. ஏன்னா 4 டேபிள்ன்றதுனால. அடுத்த என்ன? சின்ன நம்பர் பெரிய நம்பர் தானே, அதனால் 2 6 0. அதே மாதிரி 4. அடுத்த என்ன? 8. இங்கே 2வா 6ஆன்னு டவுட் வரும். அப்போ மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ கவனி,
இப்போ இதே 4ஆம் வாய்ப்பாடுனா வேற மாதிரி எழுதுவோம். இது 10க்கு அப்புறம் தாண்டதுனால நான் இந்த வாய்ப்பாடு எழுதி காட்டுறேன். இல்லை 4ஆம் வாய்ப்பாடு எழுதி காட்டணும்னா எழுதி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. 0 0 1 1 2. அடுத்தது என்னது? 2 2 3 3 4. வந்துருச்சு அடிக்கண்ணு? வந்துருச்சா வரலையா? இப்போ இதுவே சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 44 48. அடுத்தது என்னது? 5 5. அடுத்தது என்னது? ரைட்டுங்களா? 6. இப்போ இந்த 0னும் போது அங்கே இது. அடுத்தது 6 6. இதை தனியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். 6 6. அடுத்தது என்னது? 7 7. அடுத்தது என்னது? 8. அதனால் இப்படி வேணும்னாலும் எழுதிக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், வாய்ப்பாடு மனப்பாடமாக தான் தெரியணும். இல்லைன்னா ஆனால் முடியல அப்படின்ற குழந்தைங்க நிறைய இருக்காங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னது. அந்த குழந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் முயற்சி செஞ்சு போடணும். இப்படி போடணுமா, இல்லை எப்படி போடணுமா, இல்லை மிஸ் குட்டி குட்டியாக ஆட் பண்ணுறதா, நான் ஆட் பண்ணி கூட, இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப், இல்லை மிஸ் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒரு தரவாக தெரியும், நான் எழுதுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கணக்கு மட்டும்தான் நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட முடியும். கணக்கை வேணான்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம கணக்கை தான் வேணான்னு ஒதுக்குறோம். அதுதான் வேண்டாம், கணக்கை ஒதுக்கவே வேண்டாம். அதுவும் அடிப்படை ரொம்ப முக்கியம். அந்த பேசிக்ன்றது ரொம்ப முக்கியம். அதை தயவு செய்து செய்யுங்க. முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றால் முடியாதது இல்லை. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரிங்களாடா கண்ணுங்களா? சின்ன பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் யார் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸில் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவு பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும். ஏன் நானே அப்படி தான். அந்த காலத்துலலாம் நாங்கள் சரியாக படிச்சுட்டு வந்தோம்னா சொல்லவே முடியாது. அதுக்காக அந்த டீச்சர்ஸை குறை சொல்லவும் நாங்கள் தயாராக இல்லை. சூழ்நிலைகள் அன்னைக்கு அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பெரியவங்க நினச்சிங்கனாலும் அவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் புரியும். குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ.